நமக்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குங்கிறத வந்து இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிரீமியர் லீக் தான்டா ஃபுட்பால், ஃபுட்பாலுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லடாங்கிற மாதிரி அவனுக்கு ஃபுல்லா சப்ரஸ் பண்ணிட்டானுங்க. எல்லா கோச்சஸும் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, மீட் பண்ணி டாக்டிக்ஸ் பேசுறது, அங்கே தான் எல்லாம் டிசைட் ஆகும் யார் கிளப்பில் இருக்கணும் யார் கிளப்பில் இருக்கக்கூடாது, எந்த பிளேயரை வாங்கலாம் எல்லாம். ஸோ அதுக்கு பேர் அந்த பூட் ரூம் கல்ச்சர்னு பேர். எனக்கு தெரிஞ்சு திஸ் வாஸ் தி ஒன்லி பீரியட் வேர் both United and Liverpool were at their peak. What one thing Paisley was known for, European opponents he was able to play much better than Shankly did அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டாக்டிக்கலி he was able to match them better அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூரோப்ல போய் அடாப்ட் பண்ணி அந்த டைம்ல நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா வேற எந்த இங்கிலீஷ் கிளப்புமே அப்ப பண்ண முடியல. ரெண்டு மெயின் ட்ராஜடி, அதாவது 70s 80s பத்தி பேசும்போது ரெண்டு மெயின் ட்ராஜடி பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. ஸோ சொன்ன இல்ல, ஜோ ஃபேகன் வந்து ஒரு சீசனுக்கு அப்புறமே ஹி லெஃப்ட். அப்படி ஆனால் என்னடா அது, லீகும் ஜெயிச்சுட்டு சாம்பியன்ஸ் லீகும் ஜெயிச்சுட்டு எதுக்காக விட்டுட்டு போனார்? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்பவும் போல பயங்கரம். ஆஃப் சீசன் ஒன்றும் கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லாதனால நம்ம தேடி பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டியதாக கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஆமாம், இல்லை ஆனால் நம்ம கண்டென்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டாங்க நம்ம கிளப். இனிமேல் அடுத்தது அலெக்சாண்டர் ஈசாக்கு கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. அப்படியே காப்பு சுப்புன்னு இருக்கோம் நம்மளும். டே நெக்ஸ்ட் எங்கடா அப்படின்னு அப்புறம் இங்கே அவங்களே சொல்லுவாங்க, டே ஓவரா ஏற்கனவே பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எதிர்பார்த்தீங்கன்னா அநியாயமாக போகும் பார்த்துக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம். பட் அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் போன வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, கமெண்ட்ஸ்லாமும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. யுகேந்திரன் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, அவர் வந்து ரொம்ப நாளா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ அதனால அவருக்கு தெரியும் நம்ம வரலாறு என்ன அப்படின்னு. அதனால அவர் சொன்னார், அதாவது என்னது, we have come a long way from Hendo slander to Darwin slander அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு அவர். நல்லா ரொம்ப நம்ம சீக்கிரத்தை வெளியே சொல்றாங்கப்பா, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. we built a channel based on Henderson. அது இப்ப மூவ் ஆனனால இப்ப நம்ம வேற மூவ் பண்ற கட்டாயத்துல வந்துட்டோம் இப்போ. ஆமா, ஆனாலும் அப்படி இப்படி எப்படியாச்சும் ஹெண்டர்சன் வந்துடுறான் நடுவுல பேச்சுக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துல உங்க தலைவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்றது? இப்ப எங்க இருக்கா? ஆயாக்ஸ்ல தான் இருக்கான். ஆமா ஆமா, சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டானா பாத்துக்குவோம். ஆமா, இல்ல அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் அது மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க அப்பப்போ. நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்கிறதுக்கு ப்ரூஃபுக்காக ஹேஷ்டாக் கெர்கஸ் கருத்து அல்ட்ரான்னு வேற போட்டுறேன். அதை வேற ஏன் இவ்வளோ பெரிய ஹேஷ்டாக் ஒருத்த கொடுப்பான்னு எழுதிருந்தேன். நியாயமா நான் அப்பவே சொன்னேன், நானு கேட்கறதுக்கு இவ்வளவு பெருசா வச்சா என்ன பண்ணுவாங்க? அப்போ எத்தனை பேர் போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம பாராட்டணும்ல. ஆமாம், டெஃபினட்டாக. பட் அதான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்னே ஒரு ஞாபகம் வருது, 2500 அதுதான் நம்மளோட டார்கெட்டு. கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு முன்னாடி, அதாவது கம்யூனிட்டி ஷீல்டு கேமுக்கு முன்னாடி 2500. ஸோ ஐ திங்க் ஸ்டார்டிங் ஆஃப் ஆகஸ்ட், எனக்கு எக்ஸாக்ட் டேட் ஞாபகம் இல்லை. பட் அந்த ஆகஸ்ட் ஒரு 10ஆம் தேதி போல் அப்போ தான் கம்யூனிட்டி ஷீல்டு கேம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து 2500 டார்கெட். இப்போ 2222 அதுதான் நம்ம. ஆமாம், 2222 கரெக்ட். அந்த நிலைமையில இருக்குது நமக்கு. ஸோ இன்னும் ஒரு 270 280 போல வேணும் 2500 அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால வழக்கம் போல உங்க ஃபேக் ஐடியில எடுங்கப்பா. நான் வேற இதே டெக்னிக்கை ஃபுட்பால் பேட்ச்ல ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க, சேஷாத்ரி மாதிரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே நம்ம அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா இங்க ஃபேக் ஐடியே இல்லைங்க, இங்க நம்ம ஃபேன்ஸே எல்லாருமே ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாலே வந்து நம்ம வீடியோ போடுறது எல்லாமே பார்த்து கமெண்ட்ஸ் வச்சு, அது எவ்வளவு கமெண்ட்ஸ் எனக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன இவ்வளவு சொல்றாங்க கம்மனை, இவங்க இனிமேல் நம்ம வந்து எல்லா கமெண்ட் இனிமேல் பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க கமெண்ட்ஸ்ல. அது நானும் யோசிச்சேங்க, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம், ஏதாவது நமக்கு தான் தெரியுமே, நம்ம எனக்கு இங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கோம், ஏதாச்சும் அரைகுறையா சொல்லிடுவோம், அதை யாராச்சும் கீழே கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம நிறைய விஷயம் அரைகுறையா சொல்றதுனால நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு இல்ல அதனால கரெக்டா அவங்க போட்டுறாங்க, இந்த நிமிஷத்துல மிஸ்டேக், இந்த நிமிஷத்துல மிஸ்டேக், இந்த நிமிஷத்துல மிஸ்டேக்னு லிஸ்ட் போடுற கட்டாயம் ஆகி போச்சு இப்பெல்லாம். அதே எல்லாம் கமெண்ட் போடுறாங்க இல்ல, தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஆமா, லாஸ்டா நான் இவ்வளவு தப்பு பண்ணது என்னோட 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ல தான். அதுக்கப்புறம் இங்க எபிசோட் தப்பு தான்.
ஆமா. பட் எனிவே, ஸோ இந்த எபிசோட் வந்து அஃப்கோர்ஸ் லாஸ்ட் எபிசோட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஒரு அப்டேட், அதாவது வந்து இது வரைக்கும் வேர்ட்ஸ் கர்கேஸ் எல்லாரும் சைன் பண்ணிட்டோம், ஒரு 2-3 பேர் வெளியில் வேற போயிட்டாங்க. அது ஏன் கேட்குறீங்க, கெல்லகரை மறந்துட்டோம் நம்ம வெளியில் போனோம். அது வேற டோட்டலா அந்த பயணம் மறந்துட்டோம். ஆமா, ஆனா கெலகரை பத்தி நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் எபிசோட பேசியிருந்தோம். கோல் கீப்பர் மதிக்கவே இல்லை நம்ம. போன எபிசோட்ல கெல்லகரை அவுட் கோயிங்லயும் பேசலாம், மம்மடாஸ்விலியே இன்கமிங்லயும் பேசலாம். அதுலயும் பேசல. சரி, மாமா வரட்டும், மாமா என்ன பண்றாருன்னு பாப்பா வந்ததுக்கு அப்புறம். ஆமா, பட் இந்த எபிசோட் வந்து பேக் டு நம்ம காப் கருத்து சம்மர் சீரீஸ். ஸோ இது வந்து நாங்க சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்பெஷலான எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எபிசோட். ஏன்னா இந்த எபிசோட்ல பேச போற விஷயம் எல்லாம் நானும் கௌதமும் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. ஆமா, இல்ல இதே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் அப்படின்னா, இதை நான் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொல்ல விரும்புறது வந்து, இந்த அஜித் படத்துல டே அட்டிப்பத்திய காணாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குங்கிறத வந்து இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம், பிரீமியர் லீக் தான்டா ஃபுட்பாலுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லடாங்கிற மாதிரி அவனுக்கு ஃபுல்லா சப்ரஸ் பண்ணிட்டானுங்க. முன்னாடி எல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுட்பாலே வந்துச்சு, இங்கிலீஷ் ஃபுட்பாலுங்கிறது ஒரு விஷயமே இல்லை அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த அளவுக்கு பேசப்படுறதுனால நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் வேணா நம்மள லிவர்பூல்ல பார்த்துருப்பாங்களே தவிர, நம்மளுடைய அப்பா இந்த அவங்களுடைய ஜென்ரேஷனே வந்து 1990s இருந்து தான் யோசிச்சு பார்த்தா. ஆனால் அவங்களுக்கு தெரிய வேண்டிய இது அவசியம் இல்லை, ஒரு சான்ஸும் கிடைக்கல. ஸோ இந்த எபிசோடு வந்து டேய் நம்ம இவ்வளோ பெரிய ஃபுட்பால் கிளப்பாடா அப்படின்னு பல பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி பாதி பேர் நினைச்சுக்கிறாங்க, ஓ யுனைடெட் தான் போல நம்மளாம் எதுவுமே இல்லையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. டேய் நம்மளாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமாடா அப்படிங்கிறதுக்கான எபிசோடு தான் இது. இது எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸும் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இந்த எபிசோட்ல இருக்கு. ஆமா, ஸோ இந்த எபிசோடு வந்து நாங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி பற்றி பேச போகிறதில்ல. மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து இந்த 70s and 80s, அதாவது நம்மளுடைய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 70s and 80s தான். ஸோ அந்த எரா தான் நம்ம மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த எராவில் தான் வந்து எவ்வளோ நிறைய லீக் டைட்டில் ஜெயித்தோம், யூரோப்பியன் சாம்பியன்ஸாக அப்போ தான் ஆனோம், லைக் அந்த எரா 70s 80s தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் இந்த எபிசோடில். பட் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொன்ன மாதிரி, லிவர்பூல் வந்து ஃபவுண்டட் இன் 1892, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இந்த எபிசோடை வந்து ஆரம்பிக்க போகிறது வந்து, ஈவன் தோ இது மெயின் 70s 80sனா கூட 1959 தான் நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 1959 என்ன சினாரியோ இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதாவது 59 வந்து வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 14 years ஆயிடுச்சு. அப்போ வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நம்ம கிளப்பு வந்து இப்போ இருந்த மாதிரியும் இல்லை, ஈவன் 70s 80s இருந்த மாதிரியும் ஒரு பவர்ஃபுல்லான கிளப்பாக இல்லை. வி வர் நாட் இன் அ குட் பிளேஸ். அண்ட் 1959 வந்து நம்ம செகண்ட் டிவிஷனில் இருந்தோம். ஆனால் ப்ரீ வேர்ல்டு வார் இதெல்லாம் வந்து நம்ம 1959க்கு முன்னாடி வி ஹேட் ஒன் 5 ஃபர்ஸ்ட் டிவிஷன் டைட்டில்ஸ். அதாவது இப்போ பிரீமியர் லீக் மாதிரி அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருந்துச்சு. 5 ஃபர்ஸ்ட் டிவிஷன் டைட்டில்ஸ் ஜெயிச்சிருந்தோம், 3 செகண்ட் டிவிஷன் டைட்டில்ஸ் ஜெயிச்சிருந்தோம். ஸோ அட் த டைம் நம்ம தான் கண்ட்ரிலேயே ஹையஸ்ட். ஸோ அண்ட் நம்ம அந்த 45 to 59 அந்த நமக்கு சரியா இல்லாத டயத்தில் மேன் யுனைட்டடும் அப்போ வந்து தே காட் அப். ஸோ அவங்களும் 1959 என்டர் ஆகும்போது தே ஹேட் 5 டைட்டில்ஸ் பேசிக்கா. ஓகே. ஸோ ஏன் 1959 நான் கட் ஆஃபாக வச்சிருக்கேன்னா, அப்போ வந்து பில் ஷாங்க்லி ஓட அப்பாயின்மெண்ட்டாக அப்போ தான் நடந்தது. ஸோ பில் ஷாங்க்லி வந்து 1959 நம்ம செகண்ட் டிவிஷனில் இருந்த போது ஹி டுக் ஓவர் த கிளப். அதுதான். ஸோ எல்லாருக்குமே ஷாங்க்லியோட பேர் தெரியும். ஈவன் அந்த ஆன்ஃபீல்டோட கேட்ஸுக்கு பேர் கூட ஷாங்க்லி கேட்ஸ்ன்னு தான் பேர். ஸோ அதனால வந்து இஸ் அ பிக் ஃபிகர் இன் நம்ம ஹிஸ்ட்ரி. எதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா எதுக்கு சொல்லப்படுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கிளாப்பையும் ஷாங்க்லி ஏன் கம்பேர் பண்றாங்கன்னா, நம்மளோட கிளப் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த சர்டேஷன் இருந்துச்சு. 59ங்கும் போது வந்து செகண்ட் டிவிஷன்ல இருக்கும், ஒரு மொரால் இல்லை, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, பயங்கர டவுன் அண்ட் அவுட், இவ்வளோதான்ப்பா இந்த கிளப், அவ்வளோதான் போல, இனிமேல்லாம் ஒன்றும் நடக்காதுங்கிற சமயத்தில் ஷாங்க்லி வந்தனால தான் நம்மளுக்கு ஷாங்க்லியோட நேம் வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபிகர் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. எப்படி நம்ம கிளாப் வந்து 15ல பார்த்தோமோ அந்த மாதிரி. இதே சமயத்தில் நான் யுனைடெட் பற்றி சொன்னேன். அவங்க வந்து தே காட் அப். அவங்களுக்கு வந்து ப்ரீ வேர்ல்டு வார் 2 வந்து ஐ திங்க் 2 டைட்டில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 45 to 59 அவங்க 3 டைட்டில் ஜெயிச்சு ஐ திங்க் தே கேம் அப் டு 5 அவங்களும். அந்த சமயத்தில் அவங்களோட ஒன் ஆஃப் தர் கிரேட்டஸ்ட் மேனேஜர்ஸ் மேட் பஸ்பின்னு. ஸோ ஹி வாஸ் இன்சார்ஜ். இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, மேட் பஸ்பிக்கு வந்து ஹி ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் லிங்க் டு லிவர்பூல். ஹி வாஸ் a former லிவர்பூல் பிளேயர். அடங்குய்யால
நம்பாலே அனுப்பிச்சு அவங்க லட்சம் ஆக்கி விட்டுருக்கோம் நம்ம. இது எனக்கு ஆக்சுவலா ஏதோ ஒரு புக்ல படிச்சேன், லிவர்பூலோட ஹிஸ்டரி பத்தி படிக்கும்போது ஒரு புக்ல மேட் பஸ்பி வந்து he wanted to take over at லிவர்பூல். ஆனா லிவர்பூல் வந்து at the time they felt he was very inexperienced, so அசிஸ்டன்ட் கோச் அந்த மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யுனைடெட் வந்து நாங்க வந்து ஃபுல் ஃபர்ஸ்ட் டீம் கோச்சை லைக் மேனேஜரா நாங்க எடுத்துக்கிறோம்னு சொன்ன உடனே கிளம்பிட்டான் அந்த சைடு. அப்போ நம்ம கொடுத்ததுலதான் ஒரு லெவல்ல வந்திருக்காங்க, இல்லைன்னா அவங்களும் ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா. ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 1959 to 1969, 1969 தான் மேட் பஸ்பி வந்து லெஃப்ட் மேன் யுனைடெட். ஸோ அந்த ஒரு 10 வருஷம் வந்து லிவர்பூலில் ஷாங்க்லி, யுனைடெட்ல மேட் பஸ்பி. ஸோ இது வந்து இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் லேட்டர் ஆன். பட் இப்போ 1959 அவங்க ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இருக்காங்க, நம்ம செகண்ட் டிவிஷனில் இருக்கோம். என்ன இது வரைக்கும் பிரச்சனைனா ஆன்ஃபீல்டில், அதாவது லிவர்பூலில் ஒரு கல்ச்சர் இல்லை நம்ம கிளப்பில். ஸோ ஷாங்க்லி வந்த உடனே தான் அந்த ஒரு கல்ச்சர் ஒன்று இது பண்ணாங்க. அதுக்கு பேர் இந்த பூட் ரூம்னு இது பண்ணாங்க. ஸோ பூட் ரூம்னா என்னது, ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ரூம். நிஜமாவே அந்த காலத்து ஆன்ஃபீல்டில் மெயின் ஸ்டாண்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அங்கே தான் இந்த லிட்டரலாக அங்கே தான் பூட்ஸ் எல்லாம் வந்து காய போடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு பேர் பூட் ரூம்னு பேர். அங்கே ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் இந்த ஷாங்க்லி, இந்த எல்லா கோச்சஸும் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, மீட் பண்ணி டாக்டிக்ஸ் பேசுறது. அங்கே தான் எல்லாம் டிசைட் ஆகும், யார் கிளப்பில் இருக்கணும், யார் கிளப்பில் இருக்கக்கூடாது, எந்த பிளேயரை வாங்கலாம் எல்லாம். ஸோ அதுக்கு பேர் அந்த பூட் ரூம் கல்ச்சர்னு பேர். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் டே ஃபுட்பால்லையும் இது ஒரு மாதிரியான ஒரு பூட் ரூம் கல்ச்சர் தான். ஏன்னா அந்த பூட் ரூம் கல்ச்சருங்கிறது என்னன்னா அதாவது ஒரு டீம் வந்து இட் ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் ஒன் கோச். அதாவது ஷாங்க்லி இல்லைனாக்க லிவர்பூலே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஷாங்க்லி போன அப்புறமும் யாராச்சும் வந்து தே ஹேவ் டு டேக் ஓவர் நம்ம இதுலயே பாப் பேஸ்லி. ஸோ பாப் பேஸ்லி, ஸோ அதாவது அந்த கிளப்போட ஐடென்டிட்டி அப்படியே இருக்கும் அப்படின்னு. யார் வந்தாலும் அதே மாதிரி ஃபுட்பால் ஆடுவோம், அதே மாதிரி இது ஆடுவோம். அதுதான் இப்போ நீங்கள் மாடர்ன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் டைரக்டரும்பாங்க. ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷஸ் த ஐடென்டிட்டி. யார் மேனேஜர் வந்தாலும் கிளப்போட ஐடென்டிட்டி அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம கேஸே கிளாப் போய் ஸ்லாட் வந்து நம்ம ஐடென்டிட்டி அவ்வளோவா மாறல. ஸோ அது லைக் அது வந்து அந்த காலத்திலேயே ஷாங்க்லி வந்து கிரியேட்டட் தட் கல்ச்சர். இது எதுக்கு இருந்தோ இந்த எபிசோட் 70s 80s இருந்தாலும் ஷாங்க்லி வந்து அதனால தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 70s 80s மேஜரா இருக்கிற மேனேஜர் வந்து பாப் பேஸ்லி. he came from that boot room. அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னாக்கா எல்லா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இந்த பூட் ரூம் கல்ச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸ். அதாவது இன்னைக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கோம், 10 வருஷம் கழிச்சு ஆக்சுவல் மேனேஜரா ஆகலாம். அந்த மாதிரி டாக்டிக்கலி கல்ச்சுரலி ஒரு கண்டினியூட்டி இருக்கு. எல்லாருக்குமே லிவர்பூலோட கல்ச்சர்னா என்னன்னு தெரியும். அண்ட் அந்த காலத்துல ஒரு கோச் மேல இவ்வளோ டிபெண்டா இருந்தா அந்த கோச் வேற கிளப்புக்கு போயிட்டானா கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஷாங்க்லியோடய ஆரம்பிப்போம். ஏன்னா he stayed from 1959 to 1974. ஸோ அந்த ஏர்லி 70s he was there. ஸோ ஷாங்க்லி வந்தபோது கிளப் வாஸ் நாட் இன் அ குட் ஸ்டேட். செகண்ட் டிவிஷனில் இருந்தோம், ஃபெசிலிட்டிஸ்லாம் சரியில்லை, எல்லாமே இல்லை. செகண்ட் டிவிஷனில் இருக்கும்போதே ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு he rebuilt மெல்வுட் கம்ப்ளீட்டாக. ஸோ தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து he rebuilt the squad மெயினாக. நிறைய புது பிளேயர்ஸ்லாம் வாங்கி said these people are not good enough. இந்த சாம்பியன்ஷிப்புங்கிற அந்த செகண்ட் டிவிஷன் டீம்ஸ்லேருந்தே பிளேயர்ஸ்லாம் வாங்கி, லோக்கல் ஏரியாவிலேருந்து பிளேயர்ஸ்லாம் வாங்கி he built a new team. அண்ட் அந்த டீம் வந்து அதோட மெயின் எம்பசிஸ் என்னன்னா யூ ஹாவ் டு பி வில்லிங் டு பிளே ஃபார் த ஷர்ட். அவ்வளோதான். நீ லிவர்பூல் பிளேயராக இருந்தனா லிவர்பூலுக்கு நீ 100% கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஸோ அதுதான் ஒரு கோட்டே இருக்கு. இந்த மாதிரி வந்து இஃப் அ பிளேயர் இஸ் நாட் 100% ஃபார் லிவர்பூல் ஹி வில் நாட் பி ஹியர் அப்படின்னு. ட்ரெண்ட்டே கிளாப்பு நான் அப்படி போவேன். நான் ட்ரெண்ட்டை கூட நான் விட்டுறேன். எத்தனை பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து மனுஷன் நம்மளை உட்கார வச்சிருந்தாரு. அதுக்கு நல்ல கிளாப்பே நம்ம கேள்வி கேட்கணும் இப்பெல்லாம். ஆமாம். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் 61-62ல we won promotion. ஸோ 59ல it takes over. 61-62ல செகண்ட் டிவிஷனை ஜெயிச்சு நம்ம ப்ரொமோஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு போனோம். 62-63 விட்டுருங்க, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் இன் ஃபர்ஸ்ட் டிவிஷன், அது விட்டுருங்க. 63-64ல we won the title. வேற லெவல். ஆமாம். ஸோ செகண்ட் சீசன் இன் த டாப் லெவல் நம்ம டைட்டில் ஜெயிச்சிட்டோம். இதுல என்ன இதுனாக்க இப்போ நான் சொன்ன யுனைடெடும் அதே சமயத்தில் மேட் பஸ்பி இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு this was the only period where both United and Liverpool were at their peak நம்ம ஹிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ல இருக்கும்போது அவங்க அவ்வளோ நல்லா பண்ணல. அவங்க அந்த ஆலெக்ஸ் ஃபெர்குசன்ல ஏரால இருக்கும்போது நம்ம அவ்வளோ நல்லா பண்ணல. அகைன் சேம் திங். இப்போ கிளாப் ஸ்லாட் எல்லாம் பண்ணும்போது தே ஆர் அகைன் நோவேர். ஸோ அந்த 63-64ல நம்ம டைட்டில் ஜெயிச்சோம். 64-65ல அவங்க ஜெயிச்சாங்க. 65-66ல நம்ம ஜெயிச்சோம். 66-67ல அவங்க ஜெயிச்சாங்க. அப்படி ரெண்டு சைடுமே மாத்தி மாத்தி டைட்டில் ஜெயிச்சு, ரெண்டு சைடுமே பை த டைம் மேட் பஸ்பி ரிட்டையர்ட், ரெண்டு சைடுமே வி ஃபினிஷ்ட் ஆன் 7 டைட்டில்ஸ். ஓகே ஓகே. 1969 வரைக்கும் வி ஃபினிஷ்ட் ஆன் 7 டைட்டில்ஸ். இதை தவிர நடுவுல வந்து ஒரு லீக் கப்பும் ஜெயிச்சோம் ஷாங்க்லியோட 1965ல. ஸோ கேரபா கப்புக்கு சாரி எஃப்ஏ கப் சாரி எஃப்ஏ கப். ஸோ 65ல எஃப்ஏ கப் ஜெயிச்சோம். ஐ திங்க் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃப்ஏ கப்னு நினைக்கிறேன். மேபி ஐ மே பி ராங், பட் ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் எஃப்ஏ கப்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் 60ஸ்ல அதுதான். இப்போ 70ஸ்க்கு வருவோம், ரொம்ப ஏர்லி 70s. ஷாங்க்லி வந்து he was coming towards the end of his இது. ஸோ 70லேருந்து 74 வரைக்கும். 74ல ஷாங்க்லி லீவ்ஸ் இது லிவர்பூல். 72-73ல he wins one more league title. அப்புறம் 1974ல கிளம்புறதுக்கு முன்னாடி he wins an FA Cup. அண்ட் UEFA யோசிச்சு பார்த்தா 65-66 வின் பண்ணிருக்கோம். ஆமா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு 7 வருஷம் ட்ரோஃபி இல்ல. 7 வருஷம் கழிச்சு நான் இந்த டைம் இருந்தா ஏய் எந்த ஃபேஸ்ல இருக்க நீ கிளம்பு அப்படினு இருப்பாங்க இந்நேரம். ஆமா, கரெக்ட்டா? அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, சோ நான் சொன்னது 66ல நம்ம ஜெயிச்சோம், 67ல யுனைடெட் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மேன் சிட்டி அவங்களோட ரெண்டாவது லீக் டைட்டில், அப்புறம் லீட்ஸ், எவர்டன், ஆர்சனல், டார்பி கவுண்டி, அதுக்கப்புறம் லிவர்பூல். சோ எவ்வளவு ஈவனா இருந்திருக்கு பாருங்க. ஒரு ரிப்பீட் வின்னரே இல்ல. ஆமா ஆமா. லீட்ஸ் வந்து 3 வருஷம் ஸ்ட்ரைட்டா செகண்ட் முடிச்சாங்க. அடே அப்பா. ஆர்சனல் ஃபோர்த் இயர் என்ன பண்ணாங்க பாருங்க. என்னது 3 வருஷம் தொடர்ந்து செகண்ட் முடிச்சாங்களா? ஃபோர்த் இயர் என்ன பண்ணாங்க? தேர்ட் முடிச்சாங்க. தேர்ட். சரி, ஓகே ஓகே, थैंक यू. அதுக்கப்புறம் தான் டைட்டில் ஜெயிச்சாங்க. பட் ஆமா, ஸோ இல்லை எதுக்கு சொல்ல வரேன், ஒரு அந்த காலத்தில் ஒரு ஈவனா, அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அந்த ஃபாரின் டேலண்ட் அதெல்லாம் இல்லாமல், இந்த பிரீமியர் லீக் அளவுக்கு பைசா இல்லாமல் ஈவனா இருந்திருக்கு பாருங்க அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். பட் அதான் கிளம்புறதுக்கு முன்னாடி வி ஒன் ஒரு எஃப்ஏ கப் 74ல, யுஎஃப்ஏ கப் அதாவது இப்போ இருக்கிற யூரோப்பா லீகுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன் அந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ 73ல அது ஜெயிச்சோம். அண்ட் 72-73ல லீக் டைட்டிலும் ஜெயிச்சோம். ஸோ கிளம்பும்போது இந்த பூட் ரூம் கல்ச்சர் வந்து இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ 74ல கிளம்பும்போது ஒரு லிவர்பூல் ஒரு நோன் ஃபார் பிளேயிங் அட்டாக்கிங் ஃபுட்பால், ஒரு அதாவது இன்டர்னலாக ப்ரொமோட் பண்ணி பாப் பேஸ்லியே அடுத்தது வந்து வி brought him. அண்ட் இதுதான் வந்து மோஸ்ட். ஸோ பாப் பேஸ்லி வாஸ் த அசிஸ்டன்ட். ஆமாம், ஷாங்க்லிக்கு. இது வந்து திஸ் வாஸ் த பிக்கெஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு மூவ் நம்ம லிவர்பூல் கிளப்புக்கு. ஏன்னா வந்து ஷாங்க்லியை ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். பட் தே நியூ தட் பேஸ்லி வாஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் இட் அசிஸ்டன்ட் மேனேஜராக. ஸோ ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் டைரக்டா மேனேஜர் நம்ம பண்றதே இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக ஈவன் அதே கிளப்பு கூட விடுங்க, வேற கிளப்பில் அப்பாயிண்ட் பண்ணுறதே ரொம்ப ரேருன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த வருஷம் பிரென்ட்ஃபோர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய செட் பீஸ் கோச்சையே. they made him the main coach. இப்போ ஆஃப்டர் தாமஸ் ஃபிராங்க் has gone to Tottenham, அவங்களோட செட் பீஸ் கோச்சா இருந்தவனே இப்போ வந்து மெயின் கோச்சா மாத்திருக்காங்க. இதெல்லாம் இட்ஸ் a nice thing to do. all these young coaches need somewhere to start. ஆமா, அண்ட் இந்த மாதிரி யங் கோச் வந்து ஒரு பெரிய கிளப் லைக் லிவர்பூல் இருந்து விச் இஸ் அ பிக் திங். அப்போ கொடுத்ததை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா? இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி எத்தனை பெரிய கிளப் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டயத்தில் ஆர்சனல் ஆர்டெட்டாக்கு கொடுத்தா மாதிரி, அண்ட் 2007லயோ குவார்டியோலாக்கு பார்சா கொடுத்த மாதிரி, அண்ட் ஆக்சுவலா ஜிடான் மெட்ரிட்ல ரொம்ப ரேர். அதாவது 3 டாப் மேனேஜர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு they have come through that way. கரெக்ட். அதாவது ஆர்டெட்டா தான் ஐ திங்க் ஃபார் மீ இன் திஸ் மாடர்ன் டைம்ல அப்படி ஒரு பெரிய கிளப் அவனை நம்பி கொடுத்ததுல இட்ஸ் பிக் திங். அது ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அங்கேயும் அசிஸ்டண்டா இருந்ததும் இல்ல, மேன் சிட்டில அசிஸ்டண்டா இருந்துட்டு then he's coming here and they gave it to them and the stage that they are in right now, it's a huge இது. அவங்க 2020ல they were lost and they were nowhere. அங்க இருந்துட்டு where they are now பெரிய விஷயம் இருந்தது அவங்க. இப்போ வந்து it's a huge இது. நம்ம சும்மா கலாய்க்கிறதுக்கு எல்லா எபிசோடையும் சொல்றோமே தவிர what Arteta has done for Arsenal is huge. ஆமா டெஃபினட்டா. இல்லை, ஐ திங்க் அந்த மாதிரி ரொம்ப ரேர். அந்த ஒரு அசிஸ்டன்ட் டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்ச பிரீமியர் லீக்ல ஆர்டெட்டா கூட நீங்கள் சொன்ன மாதிரி அதே கிளப்பில் இல்லை.
வேற அதே கிளப்ல ப்ரொமோஷன் கொடுக்கறது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பிரென்ஃபோர்டை தவிர வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு தெரில. டெம்பரரி அப்பாயின்மெண்ட் சொல்லலை, நான் சொல்கிறது பர்மனெண்ட்டாக. பட் அதான். ஸோ அதுக்கப்புறம் பாப் பேஸ்லியோட எரா வந்துச்சு. ஸோ ஷாங்க்லி எதுக்கு இம்பார்ட்டன்ட்னாக்கு ஹி ஹட் எஸ்டாப்ளிஷ்ட் அ கல்ச்சர். அதாவது 1959லேருந்து 74, ஸோ 15 இயர்ஸ், ஒரு செகண்ட் டிவிஷன் டைட்டில், 3 ஃபர்ஸ்ட் டிவிஷன் டைட்டில். ஸோ எவ்வளோ 15 இயர்ஸில் 4 லீக் டைட்டில் அப்படி வச்சுப்போமே. அண்டு எவ்வளோ 2 கப்பு, ஒரு யூரோப்பியன் கப்பு, அவ்வளோதான். ஸோ அச்சீவ்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா ஐ ஃபீல் லைக் இட் இஸ் மோர் கம்பேரபிள் டு கிளாப். வேறஸ் பாப் பேஸ்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் கம்பேரபிள் டு வாட் ஃபர்கிசன் அச்சீவ்ட் யுனைடெட்ல. அதுக்கு சொல்ல வரேன். என்ன ஸ்லாட் கமிங். அதான் அந்த மாதிரி ஹிஸ்டரினா ரிப்பீட் ஆகத்தான் செய்யும், நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி மூஞ்சி சுளிக்கலாம் கூடாது. நடக்கிற வரைக்கும் அது நடக்கிற வரைக்கும் பார்ப்போமே. இப்பவே சொல்லிடுவோம், நடந்தா நடக்காட்டி போகுது. இப்ப சொல்லிட்டோம்னா ஆள முடிஞ்சு இல்ல. அது சரி. ஆமா, யூஸ்வலா நான் தான் இந்த பாட்காஸ்ட்ல கண்ணா அப்படின்னு பேசுவேன். நீ கௌதம் கிளம்பி இருக்காரு. ஆமா. பட் பாப் பேஸ்லி வந்து 1974ல he takes over from ஷாங்க்லி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னாக்க, ஷாங்க்லி வந்து he still kept coming to the training ground பார்க்கறதுக்கு, இது பண்ணுறதுக்கெல்லாம். ஆனால் இது வந்து என்னன்னாக்க, பேஸ்லி வந்து இனிஷியலாக he was okay with it. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஃபீலிங் வந்துச்சுன்னா, அதாவது அவரோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது ஷாங்க்லி இருந்தான்னு சொல்லிட்டு he had to ban him from the training ground. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பயங்கரம். ஸோ உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பாலிடிக்ஸ்லாம் இருந்திருக்கு அப்போவே. பட் அதான். ஸோ ஹீஸ் பேஸ்லியோட எரா வந்து இட் வாஸ் மோர் டாக்டிக்கலி மோர் கம்ப்ளீட் கம்பேர்ட் டு ஷாங்க்லின்னு நிறைய இதில் லைக் பார்த்தேன். எனக்கு ஆஃப்கோர்ஸ் நம்ம 2 பேரும் பார்க்கல. எல்லாம் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் 3 மெயின் சைனிங். ஸோ கெவின் கீகனுக்கு பதிலாக, கெவின் கீகன் தான் he was with ஷாங்க்லி ஸ்ட்ரைக்கரா. we brought in Kenny Dalglish. ஸ்ட்ரைட் அயர்லாந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து. ஆமா. அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க நிறைய இதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, பெஸ்ட் சென்டர் பேக் டு ப்ளே ஃபார் லிவர்பூல்னா ஆலன் ஹன்சன் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஆலன் ஹன்சன் அண்ட் கிரேம் சூனஸ் மிட்ஃபீல்டுக்கு. இவங்க எல்லாருமே வந்து பேஸ்லியோட டைம்ல தான் வந்தாங்க. ஸோ மெயின் பொசிஷன்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி, அண்ட் we have to be competitive in யூரோப்னு சொல்லிட்டு நீங்கள் ஐ மீன் ஸ்லாட்னு சொல்கிறீங்க. லைக் இது வந்து ஆக்சுவலாகவே ஸ்லாட் மாதிரி இருக்கும். அதாவது வாட் ஒன் திங் பேஸ்லி வாஸ் நோன் ஃபார்னாக்க, யூரோப்பியன் அப்போனன்ட்ஸை he was able to play much better than ஷாங்க்லி did அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டாக்டிக்கலி he was able to match them better அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. ஸோ பேஸ்லியோட டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க his football was very much more possession oriented compared to ஷாங்க்லி. அப்புறம் அவங்க இது வந்து ஸ்லைட்லி லைக் மாடர்ன் ஃபுட்பால் டைப்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பேஸ்லி வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் அந்த யோஹான் கிராய்ஃப், அந்த அயாக்ஸ் டீம்ஸ். ஸோ அப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1974ல் பேஸ்லி எடுக்கிற அந்த சார்ஜ் எடுக்கிற வருஷத்துல தான் வேர்ல்ட் கப் நடந்தது. நெதர்லாண்ட்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. கிராய்ஃபோட நெதர்லாண்ட்ஸ் வெஸ்ட் ஜெர்மனி கிட்ட தோத்தாங்க. ஸோ அந்த கிராய்ஃபோட டீம், அந்த கிராய்ஃபோட அயாக்ஸ் டீம்லாம் அப்போ தே வர் வெரி வெரி குட். அந்த டீம்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து நிறைய இந்த ஒன்று பொசிஷன் ஃபுட்பால், இன்னொன்று வந்து தட் சைட், அதாவது டிஃபெண்டர்னா வெறும் டிஃபெண்டிங் மட்டும் பண்ணக்கூடாது, தே ஹேவ் டு பி இன்வால்வ் இன் அட்டாக்ஸ் ஆல்சோ அப்படின்னு. ஸோ எல்லா பொசிஷனுக்கும் எல்லாமே தெரியணும், ஃபார்வர்ட்ஸுக்கும் டிஃபெண்டிங் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதெல்லாம் நிறைய இருந்தது. அண்ட் மெயினாக மிட்ஃபீல்ட் பிகேம் மோர் ஃபிசிக்கல் கம்பேர்ட் டு ஷாங்க்லியோட டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த பீரியட் தான் வந்து இட் வாஸ் ஆர் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீரியட். அது வரைக்கும் 6 லீக் டைட்டில் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் 70s 80sலயா இல்ல பேஸ்லி பீரியட்? பேஸ்லியோட எரால மட்டும். சார் 1974 to 1983 9 வருஷம் 6 டைட்டிலா? 6 லீக் டைட்டில், 3 யூரோப்பியன் கப்பு, 3 கேரபாவ் கப் லீக் கப்பு, ஒரு யுஎஃப்ஆ கப்பு. எவன் வந்தாலும் கொசு பாட்டு வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான் அப்பெல்லாம். அச்சைப்பா அங்கிட்டு போ, நீ இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அடங்கொய்யாட. ஆமா. அண்ட் இதுல ஒன் ஆஃப் த கீ, இது எப்படி வந்து இவ்வளோ டைட்டில் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்லி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் இன் இங்கிலாந்து டு இம்ப்ளிமெண்ட் ஸ்குவாட் ரொட்டேஷன். ஓஹோ. அதாவது ஏன்னா அது வரைக்கும் என்ன ட்ரெடிஷன் இருந்ததுனாக்க, இன்ஜுரி இருந்தால் வழியா அதே 11 தான் ஆடும் எல்லா கேமும்.
ஓ பேஸ்லி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, சரி இந்த வாரம் எனக்கு மிட் வீக்ல யுவென்டஸ் ஆடணும் அப்படின்னாக்க இந்த வீக்கெண்ட் அகைன்ஸ்ட் லீட்ஸ் யுனைடெட் ரொட்டேட் பண்றேன், பேக்கப் ரைட் பேக் ஆடுவான், பேக்கப் லெஃப்ட் பேக் ஆடுவான், அந்த மாதிரி. So அந்த ரொட்டேஷன் அந்த ஐடியாவே முகமது சாலா கேட்டுக்க, இந்த மாதிரி நீ ரொட்டேட் பண்ணாதான் நீ கடைசி வரைக்கும் கோல் போட முடியும். லாட்டு கிட்ட கேட்டுக்க, ஒழுங்கா ஆடு, ரெக்கார்ட் அடிச்சுக்க. ஆமா ஆமா. ஸோ அதுதான், ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த கீ திங்ஸ். அதாவது இங்கிலீஷ் ஃபுட்பாலுக்கு அந்த பேஸ்லி தான் வந்து இ brought in that idea of rotating teams. அது வந்து ஸோ எப்பப்பெல்லாம் ஜெயிச்சோம் தெரியுமா? 1974 இட் டுக் சார்ஜ். ஸோ 74-75 வந்து இடன் வின், லிவர்பூல் செகண்ட் முடிச்சாங்க. அப்போ 75-76, ஸோ நான் வெறும் அந்த எண்டிங் இயர் மட்டும் படிக்கிறேன். 1976 ஜெயிச்சோம், 77 ஜெயிச்சோம், 78 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஸோ அந்த பிரையன் கிளஃப் அந்த டீம். அதுக்கப்புறம் 79 லிவர்பூல், 80 லிவர்பூல், 81 ஆஸ்டன் வில்லா. அதுக்கப்புறம் வந்து 82 லிவர்பூல், 83 லிவர்பூல், 84 லிவர்பூல். ஏமா வந்தாலும் ரைட் லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்லிட்டு கப்ப தூக்கி தூக்கி கை வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிருக்கோம். அப்பா என்ன ஒரு டாமினேஷன். இதுல நான் 84 லிவர்பூல்னா அது ஆக்சுவலா பேஸ்லி இல்ல, அதுக்கு அடுத்தது பேஸ்லிக்கு அடுத்தது மேனேஜர். மேனேஜரே மானா கெனி டால்கிஷ் அதுக்கப்புறம் மேனேஜர் நினைக்கிறேன். 84ல கெனி டால்கிஷ் தான் அதுக்கப்புறம். பட் எனிவே அது கெனி டால்கிஷ்க்கு நான் அப்புறம் வரேன். பட் அதான், சோ பேஸ்லி தான் இது வந்து இந்த 1980s 70s and 80s. சோ இது லீக் ஜெயிச்சிட்டு இருந்த டைமும் சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிட்டு இருந்த நடுவுல அதே இயர்ஸ்லயே. ஆமா, சோ 77, 78 and 81 நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சோம். ஏய் அப்பாடி அப்பா. 77ல லீக் ஜெயிச்சோம், 78 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஜெயிச்சாங்க, சோ அத விட்டுருங்க. 81ல ஆஸ்டன் வில்லா ஜெயிச்சாங்க. சோ 77 நம்ம ஒண்ணா லீக் இல்ல சாம்பியன்ஸ் லீக் அப்படிதான் போயிட்டு இருந்தோம். சும்மா ட்ரோபி தூக்காமலாம் நாங்க வைக்கிறது இல்ல, கை வலிக்காம விடுறது இல்ல, தூக்கி கை வலிக்குன்னா சீசன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. பட் அதுதான். சோ என்ன ஏதாச்சும் எனி தாட்ஸ் இதுல? இல்லையா, திஸ் இஸ் ஹியூஜ் இல்ல. இப்ப 77 வந்து மான்சன் கிளாட்பேக்கோட வந்து ஃபைனல் ஜெயிச்சிருக்கிறோம். 78ல வந்து கிளப் ப்ரூகே எல்லாம் பாருங்க அப்ப ஃபைனல் வந்திருக்காங்க பாருங்களேன், ஜெயிச்சிருக்கோம். அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபரண்டான ஃபார்மேட் இல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் நாக் அவுட், குரூப் ஸ்டேஜ்ல கிடையாது. அண்ட் இன்னொன்னு லைக் இந்த 4 டீம் குவாலிஃபை ஆகுது அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க கண்ட்ரியோட லீக ஜெயிச்சீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆவீங்க சாம்பியன்ஸ் லீக். சோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 81ல நம்ம ஜெயிச்சோம், ஆனா 82 சாம்பியன்ஸ் லீக டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அன்னைக்கு அந்த வருஷம் ஆஸ்டன் வில்லா லீக் ஜெயிச்சாங்க. இது பாத்தீங்கன்னா 82ல ஆஸ்டன் வில்லா தான் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க. ஓ சோ லைக் ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகும் சாம்பியன்ஸ் லீக், அண்ட் வின் பண்ணாக்க. ஆமா, அது நிறைய பேருக்கு தெரியாது, டாப் 4 உள்ள போகாதுன்னு தெரியாது. டாப் 4ங்கிற கான்செப்டே 2001-2 சீசன்ல இருந்து தான் டாப் 4 சாம்பியன்ஸ் லீக் போயிருக்கு. அது வரைக்கும் வந்துட்டு ஒன்லி தி வின்னர்ஸ் வில் கோ இன்டு தி யூரோப்பியன் கப். அதுவே பல பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சுட்டாம நம்ம இது பண்ண போறோம், நம்மள வந்து பேச ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படி இருந்துமே நம்மளுக்கு 6 இருக்கு. அப்போ நம்ம லீக ஜெயிச்சிருந்தாதான் உள்ளேயே போக முடியும். மத்த இதுல இருந்து வந்திருந்தாலும் அப்படிதான் வந்திருப்பாங்க. So it was even more difficult to win அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா 81ல ரியல் மேட்ரிட் கூட அடிச்சிருக்கோம் பாரிஸ்ல, 84ல ரோமாவை பீட் பண்ணிருக்கோம், ரோமாவோட ஸ்டேடியம்லயே வந்து பீட் பண்ணிருக்கோம். ஸோ ஹியூஜ். இதெல்லாம் அதான் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய டிஃபென்சிவ் டிசிப்ளின் பயங்கரமா இருந்திருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி டெம்போ வைக்கிறது, கவுண்டர்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. நீங்க சொன்ன முக்கியமான விஷயம், இந்த யூரோப்ல போய் அடாப்ட் பண்ணி அந்த டைம்ல நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா வேற எந்த இங்கிலீஷ் கிளப்புமே அப்ப பண்ண முடியல. ஆஸ்டன்ல ஒன்ஸ் ஜெயிச்சாங்க, மத்தபடி நாட்டிங்ஹாம் ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க. மத்த இங்கிலீஷ் கிளப்னால அங்க போய் அடாப்ட் பண்ணி ஜெயிக்க முடியல, நம்ம வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலுங்க பைஸ்ல ஏறாலாம். ஆமா, அண்ட் இந்த எராவுக்கு அப்புறம் சரி இது எப்படிடா இதை ரெப்ளிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இது கெனி டால்கிஷ். ஸோ ஆக்சுவலா வந்து 1984ல ஐ திங்க் ஜோ ஃபேகன் ஒருத்தர். ஆமா, ஜோ ஃபேகன் இருந்திருப்பாப்ல. 83-84ல ஐ திங்க் ஃபேகன் தானா? 85ல தான் நம்ம கெனி டால்கிஷ் வந்திருக்காப்ல. ஸோ 84ல நம்ம வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சது வந்து ஜோ ஃபேகன் உடைய ஏரால. அண்ட் ஐ திங்க் அதே வருஷம் வந்து இதுவும் ஜெயிச்சோம், லீகும் ஜெயிச்சோம். லீக் சாம்பியன்ஸ் லீக் வாங்கிட்டு ஹி லெஃப்ட். அது ஏன் வந்து லீவ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு நாங்கள் அப்புறம் வரோம். பட் அதுக்கப்புறம் கெனி டால்கிஷ், ஸோ பிளேயர் மேனேஜர் நம்ம கிளப்ல. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பிளேயர் மேனேஜர்.
ஃபர்ஸ்ட் சீசன்லயே 85ல, அதாவது 85-86 ஃபர்ஸ்ட் சீசன்லயே லீக் அண்ட் எஃப்ஏ கப் டபுள். போடு பிளேயர் மேனேஜர். ஆமா எதுக்கு ஆப்போசிஷன்ல ஒரு மேனேஜர் தனியா பிளேயர் தனியா? நமக்கு தான் ரொம்ப கேக் வாக்கா இருந்திருக்கு அப்போலாம். ஆமா ஆமா கரெக்ட். அண்ட் இதுல எனக்கு என்ன தெரியுமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதாவது இந்த கெனி டால்கிஷ் வந்து ஆஸ் அ பிளேயர் மேனேஜர் ரொம்ப ஆக்வர்டா இருந்திருக்கும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றது. ஆமா. ஏன்னா நீ எப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா டேய் நீயே ஒரு பிளேயரு, உனக்கே வயசாகி போச்சு, நீ ஏன்டா எங்களை சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. ஆமா ஆமா. ஸோ இட் வாஸ் வெரி ஆக்வர்ட் இது இல்ல அப்போ, லைக் அதாவது வந்து அண்ட் அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா he did a lot of transfers also. அதாவது வந்து இந்த ஜான் பான்ஸ், பீட்டர் பியர்ட்ஸ்லிலாம் அப்பதான் வந்தாங்க நம்ம கிளப்புக்கு. குவைட் ஃபேமஸ் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் அதான் எனக்கு எப்படி அது மேனேஜ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இட் would have been very awkward. வெரி வெரி டிஃபிகல்ட். பிளேயர் மேனேஜரா டீம்மேட்ஸ் ஒன் டே அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்க வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து நீ கிளம்புடா அப்படின்னு. கிளாப் இதேவே சொன்னாரு. நான் இப்போ முந்தின நாள் நான் வந்து பிளேயரு, அடுத்த நாள் என்னை வந்து மேனேஜ் பண்ணிருந்தாங்க, நான் மேனேஜர் ஆயிட்டேன். ஆமா ஆமா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 months அப்படிதானே கொடுத்தாங்க, நீ என்னவோ பண்ணு, வேற யாருமே இல்ல, நீ முடிஞ்சா பண்ணுன்னு சொல்லி டேக் ஓவர் பண்ணி கொடுத்தாங்க. என் டீம்மேட்ஸ் நினைச்சு பாருங்க, ஏன்டா நேத்து எங்கூட விளையாடி இன்னைக்கு நீ மேனேஜராடா அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கு இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அப்ப கிளாப் ஃபுல் டைம் மேனேஜர், இவரு பிளேயராவும் இருந்து மேனேஜராவும் இருந்ததெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். ஆமா பட் அப்பதான் நம்மளுக்கு இந்த பயங்கரமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுல்ல, ஹில்ஸ்போரோ நடந்துச்சு, அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுல்ல. ஆமா. சோ ரெண்டு மெயின் ட்ராஜடி, அதாவது 70s 80s பத்தி பேசும்போது ரெண்டு மெயின் ட்ராஜடி பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. சோ சொன்னேன்ல, ஜோ ஃபேகன் வந்து ஒரு சீசனுக்கு அப்புறமே ஹி லெஃப்ட். அப்படி என்னடா அது லீகும் ஜெயிச்சுட்டு சாம்பியன்ஸ் லீகும் ஜெயிச்சுட்டு எதுக்காக விட்டுட்டு போனாருனாக்க, அப்போ ஹேசல் ஸ்டேடியம்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அங்க இதுல பெல்ஜியம்ல பிரசல்ஸ்ல ஒரு ஸ்டேடியம் இருக்கு, ஹேசல் ஸ்டேடியம்னு. அங்க ஒரு ட்ராஜடி நடந்தது நம்ம யூரோப்பியன் கப் ஃபைனல்ல. ஸோ 85ல நம்ம வந்து யுவென்டஸை இந்த யூரோப்பியன் கப் ஃபைனல்ல நம்ம ஆடிட்டு இருந்தோம். ஆடுறதுக்கு முன்னாடியே இந்த இன்சிடென்ட், கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது பேசிக்கா இது லைக் சிம்பிளா சொல்லணும்னா இட் வாஸ் லைக் ஹூலிகனிசம் டைப்ல. அதாவது வந்து யுவென்டஸ் இல்ல சாரி லிவர்பூல் ஃபேன் செக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து கோட்டை, லைக் அது வந்து டபுள் கோட்ஸ்ல நான் சொல்றேன், அது ஆமா நியூட்ரல் செக்ஷன்னு வச்சிருந்தாங்க பேரை. ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி யுவென்டஸ் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க. ஓகே. இது என்ன ஆச்சுன்னா, இந்த ரெண்டு செக்ஷனுக்கு நடுவுலயும் ஒன்றும் பெரிய பேரிகேட்லாம் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ அதில் என்ன ஆச்சுனாக்கா எல்லாம் தே ஸ்டார்டட் இது இன்சல்ட்டிங் ஈச் அதர் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக ஸ்டஃப் எல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து தே அட்டாக்ட். ஸோ நம்ம வந்து இது வி ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஐ மீன் நம்ம இந்த சென்ஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் இன் ஜெனரல் அந்த விஷயத்தில் we have to take responsibility and we started attacking Juventus fans. அதுல என்ன ஆயிடுச்சுனாக்க, இதுல பிரசல்ஸ் போலீஸோட தப்பும் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் யுவென்டஸ் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ண உடனே கிரவுண்ட் உள்ள போக ட்ரை பண்ணாங்க. அங்க போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்க, கிரவுண்ட் உள்ள நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி. இது மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கல இது வரைக்கும். கிரவுண்ட் உள்ள போக கூடாதுன்னு பிளாக் பண்ணு. சரி ஓகே, கிரவுண்டுக்குள்ள தான் போக முடியல, எக்ஸிட்டுக்கான போவோம்னா எக்ஸிட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸ்டேடியம் விட்டு வெளில போகணும் அதையும் பிளாக் பண்ணாங்க. ஸோ எங்கேயும் போக முடியாம அந்த நியூட்ரல் செக்ஷனுக்கு இந்த சைடு வந்து ஒரு செவுர் மாதிரி இருந்துச்சு, ஹார்ட் கான்கிரீட் செவுர். அதுல வந்து நிறைய பேர் இதுவாகி தே காட் கில்டு. ஒரு வாலே விழுந்துருச்சா? வால் விழுந்துருச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்ல, பட் வால் கொலாப்ஸ்னு போட்டிருக்காங்க. அத லிவர்பூல் யுவென்டஸ் ஃபேன்ஸ் வச்சு வால்ஸ் கொலாப்ஸ் ஆகி 39 யுவென்டஸ் ஃபேன்ஸ் were killed. பாவம் அந்த இன்னைக்கு. அண்ட் இங்கிலீஷ் கிளப்ஸ் ஒரு பேண்ட் ஃப்ரம் யூரோப் ஃபார் 5 years, நமக்கு மட்டும் 6 வருஷம். ஆமா, அது ஏன்னா ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் அது ஆக்சுவலா நமக்கு கம்மி. ஏன்னா ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆல் இங்கிலீஷ் கிளப் ஷுட் பி பேண்ட் ஃபார் 5 years, லிவர்பூல் ஃபார் an extra 3 yearsனு போட்டிருந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து இட் வாஸ் சப்போஸ் டு பி. ஆனா ஸோ அப்போ 86ல இருந்து 90 வரைக்கும் தேவை நோ இங்கிலீஷ் கிளப்ஸ் இன் யூரோப். ஆமா, நோ இங்கிலீஷ் கிளப்ஸ் இன் யூரோப் 86ல இருந்து 90 வரைக்கும். நமக்கு வந்து ஐ திங்க் 91 வரைக்கும் இல்லை. ஸோ 91-92 சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் we were allowed to play. ஸோ அதுதான் வந்து ஹேசல் ஸ்டேடியம் இன்சிடென்ட். இதுல ஹில்ஸ்பரோ வேற நடந்தது. ஸோ ஹில்ஸ்பரோ வந்து என்ன சொல்றது 1989ல, ஸோ 1989ல FA கப் செமிஃபைனல் நமக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கும் FA கப் செமிஃபைனல். இது வந்து ஹில்ஸ்பரோ வந்து ஷெஃபீல்டில் இருக்குது, ஷெஃபீல்ட் வென்ஸ்டேயோட ஹோம் ஸ்டேடியம் இது. ஸோ அங்கே தான் அப்போல்லாம் வந்து FA கப் செமிஃபைனல்லாம் வெம்பிளியில் நடக்காது, ஒரு நியூட்ரல் ஸ்டேடியமில் நடக்கும். ஸோ இப்போ நியூட்ரல் கிளப் ஸ்டேடியமில்.
ஸோ ஹில்ஸ்புரோவில் நடந்தது. அங்கே வந்து இதே தான் அந்த ஓவர் க்ரௌடிங் போலீஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் வந்து பயங்கரமாக இது பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி தெரியும். அது வந்து 97 ஃபேன்ஸ் ஒரு கில்டு. 96 லைக் 96 இமீடியட்லி, அப்புறம் 97 வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஹி டைட். ஸோ 97 ஃபேன்ஸ் ஒரு கில்டு. அண்ட் ஐ மீன் அதான் இது இந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் வந்து லிவர்பூல் க்ரௌடை ப்ளேம் பண்ணது, இது பண்ணது, கவர்மெண்ட் வந்து லிவர்பூல் ஃபேன்ஸை ப்ளேம் பண்ணது எல்லாமே தெரியும். வென் இன்ஃபேக்ட் த ஃபால்ட் வந்து போலீஸோடு தான். அவங்க சரியாக இது பண்ண அட்லீஸ்ட் அந்த ஹேசல் ஸ்டேடியமில் நீங்கள் வேணால் சொல்லலாம் நம்ம தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் இதில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் அதுதான். ஸோ ஐ மீன் அந்த இன்சிடென்ட் வந்து கெனி டால்கிஷ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் 1991 ஸோ 2 years ஆஃப்டர் ஹில்ஸ்ப்ரோ ஸ்டேடியம் ஈ ரிசைன்டு. மெயினாக மென்டல் எக்ஸாஷன்னால ஈ ரிசைன்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹி டுக் இட் பர்சனலி டு கோ டு ஈச் ஃபேமிலி, கன்சோல் தெம், அதெல்லாம் நிறைய பண்ணாருன்னு சொன்னாங்க. அப்போ கெனி டால்கிஷ் வந்து ஃபார் தோஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ஃபார் தோஸ் விக்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய கேர் எடுத்து ஹி மேட் ஷோர் தட் திஸ் வாஸ் ஹேண்டில் ப்ராப்பர்லி எல்லாம் நிறைய பண்ணாருன்னு அப்போ பேசினாங்க. ஆமாம் ஆமாம் டெஃபினட்டாக. சரி, இதுல வந்து நம்ம மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ இந்த 3 மேனேஜர் பத்தி பார்த்தோம். இந்த 3 மேனேஜர் நம்ம மெயினான பிளேயர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா என்ன சொல்லலாம்? ஏன்னா நம்ம பிளேயர் பத்தி நம்ம என்னதான் சாங்க்லி பேஸ்லின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பிளேயர்ஸ் பத்தி பேச மாட்டேங்கிறோம். நம்ம பிளேயர்ஸ் பத்தியும் பேசணும்ல. இன்கிரெடிபிள் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா யாரெல்லாம்? ஸோ ஐ திங்க் பேஸ்லிக்கு நான் அப்புறம் வரேன். பட் அண்டர் பேஸ்லி நிறைய நேம்ஸ் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். பட் ஷாங்க்லிக்கு அகேன்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஸோ இயன் சென்ட் ஜான் அண்ட் ராஜர் ஹண்ட் 2 பேருமே வந்து போத் ஆர் ஃபார்வர்ட்ஸ். ரெண்டுமே ஐ திங்க் இயன் சென்ட் ஜான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொலிஃபிக் ஃபார்வர்ட்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே. சேம் திங் வித் ராஜர் ஹண்ட். ராஜர் ஹண்ட் வந்து he was the only Liverpool player in England's team 1966 வேர்ல்ட் கப் வின்னர். ஓகே ஓகே. ஆமாம். அதை தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எம்லின் ஹியூஸ் he was our captain. அண்ட் மிட்ஃபீல்ட்லேயும் ஆடுவான், டிஃபென்ஸ்லேயும் ஆடுவான். ஸோ he was one of our best players அண்ட் மெயின் கேப்டன் சொன்ன மாதிரி. பேஸ்லிக் அண்டர் தான் வந்து நிறைய நேம்ஸ் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஸோ கெவின் கீகன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கெவின் கீகன் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு லாட் ஆஃப் கோல்ஸ் அதான் பேசிக்காக வந்து he was a very good forward நமக்கு. பட் he was replaced by an even better forward. ஏன்னா கெனி டால்கிஷ் வாங்கினோம். கெனி டால்கிஷ் வந்து அதான் சொன்ன மாதிரி கிளப் லெஜெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் we don't need to say much more. மேனேஜராக இருந்தும் லீகை ஜெயிச்சாரு, பிளேயராக இருந்தும் நிறைய லீக்ஸ் யூரோப்பியன் கப்ஸ்லாம் ஜெயிச்சாரு. 1978 சாம்பியன்ஸ் லீக் ஐ மீன் அந்த யூரோப்பியன் கப் ஃபைனலில் he scored the winner அந்த கிளப் ப்ரூகேக்கு அகேன்ஸ்ட் வெம்பிளியில். அப்புறம் அது தவிர கிரேம் சூனஸ் பற்றியும் தெரியும் மிட்ஃபீல்டு. இது எல்லாம் எல்லாரும் இப்ப கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பண்டிட்ரி உனக்கு தெரியாது, அது தெரியாது. நான் அப்பதான் நினைச்சிருப்பேன், டேய் எவ்வளவு பிளேயர் தெரியும், பெரிய பிளேயர் தெரியுமாடா அந்த காலத்துல, என்ன ஒரு மிட்ஃபீல்டர் அவன், அவனையெல்லாம் போய் இப்படி கலாய்க்கிறீங்களா? ஏன்னா மோஸ்ட் நோட்டபிள் இன்சிடென்ட் அந்த லிவர்பூல் யுனைடெட் கேம் ஆன்ஃபீல்ட்ல. ஏன்னா எனக்கு நல்லாவே அவருக்கு ப்ரீ மேட்ச் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேரி நெவல், ஜேமி கேரகர் அண்ட் சூனஸ் அண்ட் ராய்கின் 4 பேர் தான் சைஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. ராய்கினும் கேரி நெவலும் சொல்றாங்க டுடே யுனைடெட் வில் த்ராஷ் லிவர்பூல் அந்த கேம். ஏன்னா லிவர்பூல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க, யுனைடெட் வில் ஈஸிலி கம் வித் விக்டரின்னு. சூனஸ் ஒருத்தன் தான் டுடே ஐ சி லிவர்பூல் வில் பீட் த ஹெல் அவுட் ஆஃப் யுனைடெட் அப்படிங்கிறான். அவங்க 2 பேர் சிரிக்கிறாங்க அங்க நின்றுட்டு முன்னாடி ப்ரீ மேட்ச்க்கு. இதுல அப்ப எல்லாரும் வந்து நினைக்கிறாங்க, என்னடா சூனஸ் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன்னு. 7-0 வின் பண்ணும் அந்த கேம். வேற லெவல். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் நான். இல்ல ஆனா நான் எனக்கு சூனஸ் அவ்வளவா பிடிக்காது, பண்டிட்டா. பிகாஸ் ஐ திங்க் வந்து his opinions வந்து quite is not updated. அது அப்படி right. I think now he's been like stopped from every broadcasting. அவன் எங்கேயுமே நான் பார்க்கறதே இல்ல. I think he's done. இல்ல அதான் he didn't update himself. அதுதான். பட் அதுதான் நான் சொல்ல வரேன், ஒரு நல்ல பிளேயரா இருந்தாலும் it doesn't mean you will become a good pundit or a good coach. Playing and coaching or punditry வந்து they are very different things. பட் ஒரு இது என்னன்னாக்கா ஃபில் நீல் அது சொல்லி ஆகணும். இது வந்து ஜேமி கேரகர் வந்து ஆல் டைம் லிவர்பூல் 11ல வந்து பெஸ்ட் ரைட் பேக் யாரு அப்படின்னு அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இவன் கேட்பான். அப்போ இவன் சொல்லுவான் ஃபில் ஃபில் நீல் அப்படின்னு, நாட் ட்ரெண்டா அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான் இல்ல ஃபில் நீல் வந்து ஐ மீன் he won 4 European cups with us, has to be him. He's the European cup சாமி. He's our most decorated footballer. He has to be our இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே ஆலன் ஹான்சன் சொல்லி நான் சொன்னேன். அதாவது வர்ஜில் வேன் டைக்கு முன்னாடி ஒரு வர்ஜில் வேன் டைக் இருந்தா அது ஆலன் ஹான்சன். அதான் எல்லாருமே இப்ப சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆலன் ஹான்சன் பார்த்ததே இல்ல. the most calm composed center back that world football has ever seen at that time
அப்படின்னா வந்து ஆலன் ஆன்சன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ரீசெண்டா இப்ப ட்விட்டர்ல ஒரு கூட வந்துச்சு ஆலன் ஆன்சன் பத்தி, என்னடா இப்படி டாமினேஷன் பண்ணிருக்கா, இவன் தான்டா ட்ரூ வர்ஜில் வேன் டைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த யூரோப்பியன் கப்ல பயன் முனிக் எடுத்தெல்லாம் வந்து வீடியோஸ் வந்துச்சு, என்னடா இப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, வேற லெவல் அப்பலாம். அண்ட் ஃபைனலா கோல் கீப்பர் ரே கிளமென்ஸ், அதாவது வந்து நமக்கு இப்போ எப்படி ஆலிசனோ ரே கிளமென்ஸ் he later became கோல் கீப்பிங் கோச். ஐ திங்க் இங்கிலாந்துக்கும் கோல் கீப்பிங் கோச், லிவர்பூல்கா இல்லை செல்சிக்கா கோல் கீப்பிங் கோச்னு தெரியல. ஐ திங்க் லிவர்பூலுக்கும் ஐ திங்க் 2 கிளப்புக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் ரே கிளமென்ஸ் வந்து இஸ் seen as one of the greatest English goalkeepers. என்ன பிரச்சனைனா ஐ டோன்ட் திங்க் he got அவ்வளோ கேப்ஸ் இங்கிலாந்துக்கு, ஏன்னா அதே சமயத்தில் பீட்டர் ஷில்டனும் இருந்தான். ரைட். So I don't think he got அவ்வளோ கேப்ஸ், பட் he was one of the best English goalkeepers அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் மெயின். இது அண்டர் ஃபேகன் அண்ட் டால்கிலிஷ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான், இயன் ரஷ். அப்பா அவுட்ஸ்டாண்டிங், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 346 கோல் லிவர்பூலுக்கு. அந்த அதாவது இப்போ நம்ம வந்து பேசுறோம் ஸ்ட்ரைக்கர் பிரச்சனை இருக்கு, ஏன் வருமா, அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சக்சஷன் பாருங்க, இயன் சென்ட் ஜான், அதுக்கப்புறம் ராஜர் ஹண்ட், அதுக்கப்புறம் கெனி டால்கிலிஷ், கெவின் கீகன், அதுக்கப்புறம் இயன் ரஷ். வந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஸ்ட்ரைக்கர் பிரச்சனை இல்லை நமக்கு. வா வேற லெவலுங்க. அது இயன் ரஷ் எல்லாம் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வாட் அ ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால் அப்படிம்பாங்க, பயங்கர அந்த டைம்லலாம். ஆமா, ஸோ அதுதான் மெயின் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ நமக்கு ஒரு பயங்கரமான வரலாறே இருந்திருக்கு. மேப்ல இருந்தே அத்திப்பட்டி எடுத்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபுட்பால் கிளப்பை ஒண்ணுமில்லாத ஒரு ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போய் யுனைடெட் தாண்டா அப்படி இப்படின்னு ஒரு ரேஞ்சில் நம்மளை வந்துட்டு ஏமாத்திட்டே இருந்திருக்காங்க இந்த வருஷமா. அதை நம்ம டைட்டில் வந்து ஈக்குவல் பண்ற வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு பிலிமை வேற காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த எபிசோட் மூலியமா அது போயின்னு வேற நம்மளுக்கு நிரூபிச்சாச்சு. ஆமா, ஸோ 1990 நம்ம வந்து ஃபைனலாக கெனி டால்கிலிஷோட டைட்டில் ஜெயிச்ச போது 18 டைட்டில்ஸோட நம்ம முடிச்சோம். ஆரம்பிச்ச போது 5 லீக் டைட்டில் இந்த ஏராலாம் ஆரம்பிச்ச போது. பயங்கரங்க. ஐ மீன் ஹியூஜ். இதெல்லாம் எத்தனை பிளேயர்ஸ், எத்தனை ட்ரோஃபி, எத்தனை விஷயம் இதுல வந்து இருந்திருக்குது. ஐ மீன் நாங்களே வந்து மேலோட்டமா தான் வந்திருக்கோம். பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க வந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் நீங்க வைக்கலாம். இது நாங்களே மேலோட்டமா தான் போயிருக்கோம். நான் டீப்பா போனோம்னா நாங்கள் 4 மணி நேரம் பேசலாம் அதை பத்தி. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிளேயரு அது இது ஏகப்பட்டது இருக்கு. எந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரோஃபி ஜெயிச்சிட்டு இருந்தோம்னா, வெம்பிளிக்கு வந்து அப்போ ஒரு நிக் நேம் நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸ் கொடுத்தாங்க, ஆன்ஃபீல்ட் சவுத்னு. எப்படி அவ்வளோ வாட்டி வெம்பிளிக்கு போய் அது இன்னொரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆடி இருக்கோம். நம்மள ஒண்ணுமில்லாத ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்களா அநியாயத்துக்கு. நம்ம வந்து இப்ப எல்லாம் நான் டிக் மார்க்கா போட்டு வந்தேன்ல, டிக் மார்க் எல்லாமே மேட்ச் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் சீசன்ல. இனிமேல் நம்ம தான் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம தான் பைஸ்ல ஏறா மாதிரி நம்ம வந்து ஸ்லாட் ஏறா வைக்கிறோம். போயிட்டே இருக்க நம்ம வந்து எல்லா டிக் மார்க் எல்லாம் மேட்ச் ஆகுது. இப்ப இத்தனை நாள் எனக்கு கூட தான் தெரியல, இப்ப எல்லாமே மேட்ச் ஆகுது. எனக்கு என்னமா நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. போக போக பார்ப்போம் எல்லாருமே. ஆமாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் அதான் சொன்ன மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. அடுத்த எபிசோடு வந்து நான் திரும்ப நார்விச் போன அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். பட் ரொம்ப நாள் இல்லை, நான் சீக்கிரமே கிளம்புறேன். பட் என்ன அடுத்த எபிசோடு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான 3 டீமை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த எபிசோடும் மறக்காமல் வந்து நம்மளுடைய பெல் ஐக்கனை எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த எபிசோடு எப்போ வருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், கரெக்டு. சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபேன்ஸ்ட்டு ஒரு கேள்வி, அதாவது உங்களுக்கு ப்ரைம் கெனி டால்கிலிஷ் அண்ட் ப்ரைம் இயன் ரஷ் நுனியஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா யார் வேணும்? யாராச்சும் ஒருத்தரை தான் எடுக்க முடியும். அந்த நேமே வேணாங்கிற நான் ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை, இந்த பக்கமே அந்த நேம் வந்துடக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். I am going with Dalglish because he had a very very big impact for the club at that particular time. Obviously நான் அவ்வளோலாம் பார்த்தது இல்லை, பட் with what I know, for me it is Dalglish. கமெண்ட்ஸில் அவங்க எல்லாரும் போடட்டும். ஆமாம், கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. பட் வேறு எதுவும் இல்லை, அதான் சொன்ன மாதிரி அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். ஏதாச்சும் நம்ம ஹேஷ்டேக் ஏதாச்சும் போடணும். வேணாம், போனாரே டைப் பண்ண வச்சுட்டு ரொம்ப கொஞ்சம் கேப் கொடுப்போம். அடுத்த எபிசோடில் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் கொடுப்போம், அதான்ப்பா.